அப்போ ஆண் அடிச்சு பொண்ணு வாங்கினாங்க. இப்ப பெண்கள் அடிச்சு ஆண்கள் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன் இனிமே என் மகனும் அப்படித்தான் ஆக போறான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்து நான் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இப்ப என் புருஷன் ஏதாவது சொன்னா நான் ஏத்து பேசலையா, அதே மாதிரி அவன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா நான் கண்டுக்காம இருக்கணும். எப்படி நீ என் பிள்ளைய ஏசலாம் அப்படின்னு அந்த இடத்துல நின்னாதான் அது பிரச்சனை. அதே மாதிரி இவன் என்ன பண்ணிடணும், நான் பேசினாலும் அவன் பொண்டாட்டி ஏதாவது என்ன பத்தி குறை சொன்னாலும் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா எதையுமே கண்டுக்காம இருந்தாதான் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம. எப்படி நீ பொண்டாட்டிய எடுத்து பேசலாம் அப்படின்னு அவன் கேட்டாலும் என் மனசு கஷ்டப்படும்ல. அதே மாதிரி நீ ஏண்டி எங்க அம்மாவை இப்படி பேசுன அப்படின்னு கேட்டாலும் அவன் மனசு கஷ்டப்படும். ரெண்டையுமே கண்டுக்காம இருக்கணும். ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு டாஸ்க் அவனுக்கு இருக்கு. அதுக்குதான் 31 வயசு ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆஹா, பெரிய டாஸ்க் தூக்கி நம்ம கையில தர போறாங்க. இதுவா ரெண்டையும் விட முடியாதே அப்படின்னு அவன் கடந்து முழிக்கான். ஆனா அப்படி இல்ல, அவன் வாழ்க்கையை பார்த்துதான் நாங்க சந்தோஷப்பட போறோமே தவிர அவனுக்கு அந்த டாஸ்க் நாங்க கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில வந்து பெத்தவங்க தலையிடலாமா கூடாதா? கண்டிப்பா கூடாதுப்பா. நானும் தலையிடக்கூடாது, அவங்க அம்மா அப்பாவும் தலையிடக்கூடாது. அவங்களே அடிச்சுக்கிடட்டும், அவங்களே பாத்துக்கிடட்டும், நம்ம இதுக்கு ஊடல. பொதுவாவே சொல்லுவாங்க பகல்ல நடக்கிற சண்டை நைட்ல சரியா போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே சரி பண்ணிக்கிட்டோம். இதுல நம்ம போனாதான் அது பெரிய பிரச்சனை ஆகும்பா. நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அதை கண்டுக்காமலே இருந்துக்கணும். இப்ப நம்ம காதுல ஒரு வார்த்தை விழுதுன்னா அதை நம்ம கண்டுக்கூடாது. அந்த இடத்துல நம்ம திருப்பி போய் என்ன என் பிள்ளைய நீ இப்படி பேசுற அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். உங்க பையன் வந்து சொல்றாரு இந்த மாதிரி என் பொண்டாட்டி என்ன வந்து திட்டினே இருக்காங்கமான்ட்டு, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உன் பொண்டாட்டி தானப்பா திட்டுதா, நீதான் வாங்கி ஆகணும், நாங்க என்ன செய்ய முடியாதுக்கு அப்படித்தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து பேசுமா, என்னால பேச முடியல அவங்க கிட்ட அப்படின்றாங்க. தலையிடக்கூடாதுப்பா. அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி நானா இருந்தாலுமே தலையிடணும். நாளைக்கு என் பொண்ணே வந்து என்கிட்ட சொன்னாலுமே நான் என் பொண்ணதான் தட்டி வைக்கணும். இங்க பாரு, பொண்ணு வந்து என்கிட்ட அவளாதி சொல்லாம இருக்கணுமே தவிர அவங்க பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நான் என் பொண்ணதான் தட்டணுமே தவிர நீ எப்படிப்பா அப்படி பண்ணலாம் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாங்க போய் நிக்க கூடாதுப்பா. அது ரொம்ப தப்பு. அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம். அவளை கட்டி கொடுத்தாச்சுன்னா அவ மாமனார் மாமியார் அவங்க குறை சொல்லாத அளவுக்கு இவாதான் நடந்துக்கிடணுமே தவிர என்கிட்ட வந்து அவ சொல்லி நான் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது தப்பு. நீங்களே பாத்துக்கோங்கன்னு விடுறதா நல்லது. நம்ம பிள்ளையில தான் நம்ம கண்டிச்சுக்கிடணும். மகனா இருந்தாலும் சரி என் மகனை தான் கண்டிக்கணும். நீ ஏன்டா அவள்கிட்ட ஒயாம சண்டை போடுது, இவனதான் நான் சத்தம் போட்டுக்கிடணும். நம்ம காதுல ஒரு வார்த்தை விழுந்தாலுமே இவளதான் சத்தம் போடணும். அவ பேச தெரியலன்னா நீயும் பேசுனா பேசிட்டு போட்டோம். அவளுக்கு பேச தெரியுது பேசிட்டு போற, உனக்கு பேச தெரியலையா நீ அமைதியா இரு. 4 நாள் கத்துவாளா, கத்திட்டு போட்டு பேசாட்டு விட்டு எத்தனை நாள் அவளால சண்டை போட முடியுமா? சண்டை போட்டு ஓஞ்சித்தானே அவனு ஒரு கட்டத்துல. இவ்வளவு வாய் பேசுறேன். இப்பவும் அவன்கிட்ட கேளுங்க, அவங்க அப்பா என்ன அடிச்சாலும் சரி, இப்பவும் அவர் சண்டை போட்டாலும் சரி, நான் அவர் சண்டை போடல நான் அமைதியா இருக்கேன். மறுநேரம் கொடுக்கறது வேற. என்னப்பா நீங்க அன்னைக்கு அப்படி பேசுறீங்களே இப்படி பேசுறீங்களே வேற. ஆனா அவரை திட்டும் போது நான் அமைதியா தான் இருப்பேன். இப்ப வர அப்படித்தான் இருக்கேன். விட்டு கொடுக்குறோங்கிறது அடிமைத்தனங்கிறது கிடையாதுப்பா. விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா. அது வந்து வாழ்க்கையை வாழ தாப்பா அதை பத்தி தெரியும். ஏதோ கல்யாணம் முடிச்ச ஏதோ வாழ்ந்தான் வாழ்க்க கூடாது. இப்ப நம்ம சாப்பாடு எப்படி ரசிச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலோட எல்லா இதுவுமே தெரியும். இவங்க கெட்டி வச்சாங்க நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு வாழாம ரசிச்சு வாழாங்க. அந்த காலத்து வாழ்க்கை நம்ம இப்பவும் வாழணும். கண்டிப்பா மனசு மாறாதது